பைக் ரேஸில் ஈடுபடும் நபர்களால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அத்தகைய நபர்கள் மீது காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தார். பைக் ரேஸில் ஈடுபட்ட சிலர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி தாம் சைக்கிளில் சென்றபோது அதிக ஒலியுடன் பைக் ரேஸில் ஈடுபடுபவர்களின் சாகசத்தை பார்த்தபோது நெஞ்சு படபடத்ததாக தெரிவித்தார். இத்தகைய செயல்களையும் பைக் ரேஸில் ஈடுபடுபவர்களின் மன்னிப்பையும் ஏற்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய மறுத்து அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தார். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 600 ரூபாய் கூலியை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்தார். குடியாத்தத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடப்பு நிதியாண்டில் தமிழகத்தில் 10 இடங்களில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடலூர் அருகே உள்ள சின்ன கங்கணங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவரது வீட்டின் மர சோஃபாவில் குஷன் இருக்கைக்கு அடியில் பதுங்கியிருந்த நாகப்பாம்பை பாம்புபிடி வீரர் செல்லா லாவகமாக பிடித்தார். வெயில் காலம் துவங்கிவிட்டதால் பாம்புகள் இருப்பதற்கு இடமின்றியும் அதிக உஷ்ணம் காரணமாகவும் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வர துவங்கும் என்பதால் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என பாம்புபிடி வீரர் செல்லா கேட்டுக்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரியம்மன் கோவிலில் இம்மாதம் 25 மற்றும் 26 தேதிகளில் நடைபெறவுள்ள குண்டம் திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்குரா, தான் போன் செய்தால் ஒரு சில அதிகாரிகள் எடுப்பதில்லை என்றும் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பினாலும் பார்ப்பதில்லை என ஆற்றாமையோடு தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் தெக்கலி அருகே அம்மாநில வனத்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் உகாண்டாவில் காணப்படும் அரிய வகை எல்எஸ்ட் குரங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றை அசாமிலிருந்து சென்னைக்கு கூண்டில் அடைத்து காரில் கடத்தி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை சமூக நலத்துறை ஆணையரும் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியுமான அமுதவல்லி, மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். வண்ணான்குளத்தில் தூர்வாரும் பணிகள் தாமதமாக நடைபெறுவது குறித்து ஒப்பந்ததாரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர்கள் மனசாட்சியுடன் செயல்பட்டு விரைவில் பணியை முடிக்க உத்தரவிட்டனர். உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 2022 எவ்வளவு நாள்ல சொல்லுங்க, மேடத்துக்கு டைம் கொடுங்க. சேலம் அருகே சேலதாம்பட்டியில் கோவில் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அழைத்துச் சென்றனர். இரு தரப்பினரும் சமாதானமான பிறகும் போலீசார் பொய் வழக்கு போட்டுள்ளதாக கூறி சூரமங்கலம் காவல் நிலையம் முன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜாஃபர் சாதிக் கைதாகியுள்ள நிலையில் மத்திய அரசு இந்த விவகாரத்தை லேசில் விடக்கூடாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த தேர்தல் அறிக்கை குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை இதை லேசில் விடக்கூடாது, கடுமையான அளவுக்கு இதை நடவடிக்கை எடுத்து இதில் சம்பந்தப்பட்டவங்க, அவரோட தொடர்புடையவங்க அத்தனை பேருமே ஒரு வழக்கு தொடுத்து சிறைக்கு அனுப்பி இதன் மூலம் ஒரு பெரிய பாடத்தை இந்த போதை ஒழிப்பு, இந்த ஒரு திமுக போதை ஒழிக்கின்ற ஒரு நிகழ்வாக மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கள்ளக்குறிச்சி தொகுதியில் கடந்த முறை பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் அவரை விட சிறந்த வேட்பாளரை இம்முறை முதலமைச்சர் அறிவிப்பார் என ரிஷிவந்தயம் எம்எல்ஏவும் கள்ளக்குறிச்சி தெற்கு திமுக மாவட்ட செயலாளருமான வசந்தம் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஆலூர் ஊராட்சியில் அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சென்ற தேர்தலில் கௌதம் சிகாமணி நிற்கும் போது 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நம் தொகுதி வெற்றி பெற்றோம். ஆனால் அதை விட ஒரு நல்ல வேட்பாளரை தலைவர் அறிவிக்கப் போகின்றார் 2 நாட்களில்.
மிக அதிகபட்சமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை யாரை அறிவித்தாலும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் புதிய கிளை தொடங்கப்பட உள்ளதை அடுத்து ஆண்டகலூர் கேட் பகுதியில் உள்ள காசி விநாயகர் கோயிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் சுகி சிவம் பேசினார். இந்நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவன நாகராஜ், நாமக்கல் மாவட்ட காவல்துறை எஸ்பி விஜயகுமார், உலக சமுதாய சேவா சங்க தலைவர் தங்கவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹைதராபாத்தில் சுமார் 3.5 டன் போலியான இஞ்சி பேஸ்ட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனை பிரபல நிறுவனத்தின் பெயரால் தயாரித்து மளிகை கடைகளில் விற்பனை செய்து வந்தனர். இதன் மதிப்பு 2,80,000 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் செயற்கையான உணவுப் பொருட்கள், வண்ணம் மற்றும் பசை போன்றவற்றால் தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சுற்றுலா வேன் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட முருகன் என்பவர் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறி அவரது சொந்த ஊரான வடக்கு புதூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவரது மனைவி மற்றும் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறி அதிமுகவினர் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்தனர். வாணியம்பாடியில் பாஸ்போர்ட் கடையில் பரோட்டா வாங்க வந்து கல்லாவில் கை வைத்த நபரை மேலே கண்காணிப்பு கேமரா உள்ளது, கல்லாவில் கை வைத்து மாட்டிக்கொள்ளாதே என கடை ஊழியர் ஒருவர் எச்சரித்து அனுப்பி வைத்தார். தேனி அருகே உள்ள மஞ்சுநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மகாராஜன் என்பவர் தனது மனைவி பிரியங்கா என்பவரை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு போலீசில் சரணடைந்தார். வெளிநாட்டில் வேலை செய்து வந்த மகாராஜன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு ஊர் திரும்பி அடிக்கடி பிரியங்காவிடம் சண்டையிட்டு வந்ததாகவும் அவரது குடும்பத்தினரும் பிரியங்காவை கொடுமை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பிரியங்காவின் உடலை எடுத்துச் சென்ற ஆம்புலன்ஸை வழிமறித்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் வேளாண் துறையில் சமையல் எண்ணெய் இறக்குமதி என்பது மிகப்பெரிய பின்னடைவாக உள்ளதாகவும் அதை நிவர்த்தி செய்யும் வகையில் கரும்பு சோளத்தில் இருந்து எத்தனால் கலப்புக்கான தேவையை பூர்த்தி செய்யலாம் என்பதால் விவசாயிகளுக்கு அந்த பயிர்கள் சார்ந்த உற்பத்தி மற்றும் சந்தை வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 43வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற மத்திய வேளாண் துறை செயலர் மனோஜ் அகுஜா தெரிவித்துள்ளார். சீர்காழி அருகே நேற்று இரவு தம்பியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற நாகை வெளிப்பாளையம் காவல் நிலைய காவலர் ராஜேஷ் என்பவர் திறக்கப்படாத 4 வழிச்சாலை மேம்பாலத்தில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா நேரில் விசாரணை மேற்கொண்டார்.